டீம் ஒர்க்குனாலே வந்துட்டு எங்களுக்கு செம்ம குஷியாகிடும். ஏன்னா அவ்வளோ ஜாலியாக சிரிச்சுட்டு செம்ம ஹாப்பியாக வந்துட்டு ஒர்க் பண்ணுவோம். இந்த ஒர்க் அப்பையும் அப்படி தான். ஒன்றும் சாப்பாடு பண்ணலையா? இல்லைக்கா, ஏன்? இப்போ தான் எங்கள் அப்பா என்னை இறக்கி விட்டு அரிசி மூட்டை எடுத்துகிட்டு போனார். உடனே எடுத்துகிட்டு போயிருக்கோம். இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சிரித்து எங்களுக்கு வயிறு வலியாக வந்துருச்சு. இந்த ஒர்க் பண்ணுறப்போ நான் வினும் அனு 3 பேர் மட்டும்தான் இருந்தோம். ஸோ வந்துட்டு செம்ம ஹாப்பியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணி இந்த ஒர்க்கை வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணோம். இந்த ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன குழந்தைக்கான பட்டு பாவாடை சட்டை. ஸோ இந்த ஒர்க் ஃபுல்லாகவே வினு தான் பண்ணாங்க. நான் ஜஸ்ட்டு ட்ரேசிங் எடுத்தேன். தென் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட் லோடிங் மட்டும் தான் நான் போட்டேன். மற்றபடி கம்ப்ளீட் ஒர்க் வந்து வினு தான் பண்ணியிருந்தாங்க. கஸ்டமர் வந்துட்டு சென்டரில் வந்து ப்ளைனாக வேணாம், எங்களுக்கு ஏதாச்சும் டிசைன் பண்ணி கொடுங்கன்னாங்க. குட்டீஸுங்களுக்கு பட்டர்ஃப்ளை ரொம்ப பிடிக்கும். அதனால் நாங்கள் பட்டர்ஃப்ளை டிசைன் பண்ணி கொடுக்கட்டுமான்னு கேட்டோம். ஓகேன்னாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே வந்துட்டு நாங்கள் பட்டர்ஃப்ளை டிசைன் பண்ணி கொடுத்துருந்தோம். கஸ்டமருக்கும் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒர்க்கை நம்ம பண்ணும்போது நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்ததுன்னா நம்ம பண்ணுற ஒர்க்கோட கஷ்டமே நமக்கு தெரியாது. எனக்கு அப்படி தான் இந்த ஒர்க் இருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த ஒர்க்கை முடித்தேன்.